ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க which is sulfate and paraben. அதெல்லாம் இல்லாம லெசர் கெமிக்கல்ஸ்ல நம்ம பண்றது தான் இது. பட் ஷாம்பு வந்துட்டு இதுக்கான பேஸ் செய்யறது இட் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி சோப் இன்னும் கொஞ்சம் ஈஸி தான், பட் ஷாம்பு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால அந்த மாதிரி இப்போ நம்ம ஷாம்பு எனக்கு வீட்டில் செய்யணும், ஆனால் எனக்கு பேஸ் செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகவே நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ் ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் 5 இருக்காங்க, ஃபேமிலி ஆஃப் 4 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷாம்பு வேணும் அப்படின்னாலும் 1 லிட்டர் பேஸ் வாங்கிட்டு ஒரு 3 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா 3 விதமான ஷாம்பு ரெடி. அந்த 1 லிட்டர்ல இருந்து 5 விதமான ஷாம்பு பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிளேஃபுல்லான ஒரு விஷயம், அதாவது ஃபன்னா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வந்து ஒரு ஷாம்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபன் கான்செப்ட்ல தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா SCI பவுடர், CAPB, EDTA, EGMS, அப்புறம் CTAC, கிளிசரின் அண்ட் தென் வந்து ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி ஷாம்பு பேஸ் நம்ம வந்து செய்ய முடியும். ஆஸ் மச் அஸ் நேச்சுரலாக தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பண்ணுறது. அண்ட் திஸ் பேஸ் இஸ் சல்ஃபேட் அண்ட் பாராபன் ஃப்ரீ. சல்ஃபேட்டும் இல்லை, பாராபனும் இல்லை, விச் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஹேர். வெரி லெஸ் கெமிக்கல், அதாவது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க விச் இஸ் சல்ஃபேட் அண்ட் பாராபன். அதெல்லாம் இல்லாமல் லெசர் கெமிக்கல்ஸ்ல நம்ம பண்ணுறது தான் இது. ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட்? எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலர்ஃபுல்லான ஆனியன் ஷாம்புல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா?